டியர் ஆஸ்பிரன்ஸ், நான் தீபக் தமிழ்மணி. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் கேலண்டர் வந்திருக்கு. நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, நிறைய பேர் ரொம்ப டிஸப்பாயிண்டடாக இருப்பீங்க. சரி, இந்த டிஎன்பிஎஸ்சி அப்படின்றதே ஒரு லாங் டேர்ம் தான், சரியா? இது என்னென்னா ஒரு ப்ராசஸ் தான், இது ஒரு ஜேர்னி. ஸோ இந்த ஜேர்னியை நம்ம எப்படி பிளான் பண்ணுறது, சரிங்களா? ஸோ நிறைய பேருக்கு என்ன ஒரு பெரிய வருத்தமாக இருந்துச்சுன்னா, இது ரொம்ப டிசம்பரில் வந்திருக்கு அப்படின்ற ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு கால்ஃபர் வந்திருக்குன்றதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா, இது ரெண்டு விதமாக இருக்குது. ஒரு பக்கம் என்னென்னா பாசிட்டிவாகவும் இருக்குது, நெகட்டிவாகவும் இருக்குது. ஸோ ரொம்ப இது மியர்லி ஃபுல்லாக பாசிட்டிவ்னு சொல்லிட முடியாது, நெகட்டிவ்னு சொல்லிட முடியாது. யார் யாருக்கெல்லாம் இது பாசிட்டிவாக அமையலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நியூ கமர்ஸ்க்கு. நிறைய பேர் என்னென்னா டிஎன்பிஎஸ்சிக்கு இப்போ தான் புதுசாக வர்றாங்க அப்படின்றவங்களுக்கு கிட்டத்தட்ட சாலிடாக 1 இயர் இருக்குது, ஒரு 12 months அவங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த ஒன் இயர்ன்றது அவங்களுக்கு என்னென்னா மோர் சஃபிஷியன்ட் டைம். அது அவங்களுக்கு என்னென்னா நிறையா டைம் உங்களுக்கு கொடுக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இங்கிலீஷில் இப்போ என்னென்னா நிறைய பேர் குரூப் 2 போட்டிருந்தாங்க. குரூப் 2A பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு ஜென்ரல் இங்கிலீஷ் இருந்துச்சு. ஆனால் வேக்கன்சி ரொம்ப கம்மியாக இருக்குன்றனால நிறைய பேர் திரும்ப குரூப் 4க்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகுறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னென்னா சடனாக தமிழ் மாற முடியாது அப்படின்றவங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்ட் தான். ஏன்னா 1 இயர் இருக்குது, இங்கிலீஷ்லேருந்து அவங்க தமிழ் பண்ணும் போது அவங்களுக்கு என்னென்னா ஒரு 1 இயர் கேப் அவங்களுக்கு நிறையா இருக்குது. இப்போ டிஎன்பிஎஸ்சி சொன்ன மாதிரியே என்னென்னா வருஷத்துக்கு இந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் இனி வருஷம் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி கன்சிக்யூட்டிவ் இயர்ஸில் என்னென்னா அவங்க இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் தொடர்ந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னா சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இதோட ட்ராபேக்ஸும் இருக்குது. என்னென்னா, போன குரூப் 2 கால்ஃபர் வந்த போதே என்னாச்சு, போன June 15, 2025 என்னென்னா நம்மளுக்கு 2A நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அந்த நோட்டிஃபிகேஷனில் அந்த நம்பர்ஸ் பார்த்துட்டு, இப்போ குரூப் 2 போஸ்ட்டு வெறும் 50 தான் கேட்டிருந்தாங்க. 2A போஸ்ட் பார்த்திங்கன்னா மொத்தம் 595 போஸ்ட் தான் கேட்டிருந்தாங்க. இது ரொம்ப லீஸ்ட் வேக்கன்சியாக இருந்த உடனே நிறைய ஆஸ்பிரன்ஸ் என்னென்னா அப்செட் ஆகி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அடுத்த 1 இயரும் நாங்கள் என்னென்னா குரூப் 4க்கே ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஆஸ்பிரன்ஸு, ரொம்ப சீரியஸான ஆஸ்பிரன்ஸு, அல்லது 2-3 அட்டம்ப்ட் ரொம்ப நியர்பையில் போய் கட் ஆஃபில் விட்டவங்க, இவங்கெல்லாம் எப்படா எக்ஸாம் அடுத்த கால்ஃபர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் என்னென்னா இது ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட்டு தான். குறிப்பாக என்னென்னா எளிய குடும்பத்திலேருந்து வர்றவங்க, மார்ஜினலைஸ்டு சொசைட்டியிலேருந்து வர்றவங்க, ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது. நிறைய பெண்கள்லாம் இருப்பாங்க, எல்லாருக்கும் திருமண அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும், மேரேஜ் ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க வீட்டில் என்னென்னா சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஒரு வருஷம்பாங்க. ஸோ இப்போ நீ டிசம்பர் அப்படின்னா அதுவே பொண்ணுங்களுக்கெல்லாம் என்னென்னா ரொம்ப பெரிய ஒரு சிக்கல் தான். அவங்க குடும்பத்தில் எல்லாம் அவங்க எல்லாத்தையும் ஃபேமிலி மெம்பர்ஸை கன்வின்ஸ் பண்ணுறதெல்லாம் என்னென்னா ஒரு பெரிய இதுதான். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டு தான். ஸோ எப்பயுமே ஆஸ்பிரன்ஸோட வெல்ஃபேர்லேருந்து தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. என்றைக்குமே மாணவர்களுடைய நலன் தான் தேர்வர்களோட நலன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் டிஎன்பிஎஸ்சியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னா அது சரியான முடிவாக என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த 1 இயர் டைம் இருக்கிறனால எந்த எக்ஸாம் வந்தாலும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இன்றைக்கி தேர்வர்கள் இருக்காங்க, சரிங்களா? ஒரு தூண்டியில் மட்டும் போட்டு மீன் மாட்டுமா மாட்டாதா அப்படின்னு பார்க்குற நிலமையிலே இன்றைக்கி ஆஸ்பிரன்ஸ் இல்லை, எக்ஸாம்ஸும் அப்படி கிடையாது. அதனால் என்னென்னா வலையே விரிக்க வேண்டியது தான். ஸோ இந்த சிலபஸ் ஃபிட் ஆகிற மாதிரி எந்தெந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வருதோ எல்லாத்தையுமே நீங்கள் என்னென்னா அதுக்காக நீங்கள் தயாராக வேண்டியது தான் இப்போ ஆஸ்பிரன்ஸ் கையில் இருக்கக்கூடிய ஒரே விஷயம். இது எதுவுமே அவங்க கையில் கிடையாது. எப்படி எக்ஸாம்ஸ் வருது, எவ்வளோ நோட்டிஃபிகேஷன் வருது அப்படிங்கிற எதுவுமே அவங்க கையில் கிடையாது. ஸோ டிஎன்பிஎஸ்சியோட சேர்த்து வேறு எஸ்எஸ்சியோ, ரயில்வேவோ அல்லது பேங்கிங் ஆப்டிடியூட்லாம் நல்லா வரும், இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்கனால ஆப்டிடியூடும் சேர்த்து வந்துடுறேன்னா ப்ரிப்பேர் ஆகுங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிளான் பியும் வச்சுக்கோங்க. ஸோ ஒன் இயர் டைம் இருக்கிறதுனால நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் 2யும் சேர்த்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்க முடியும். ஸோ இந்த வருஷம் ஆனுவல் பிளானர் வந்திருக்கு. இந்த ஆனுவல் பிளானரில் இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன் கீழேயே பார்த்திங்கன்னா ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு 5-6 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் இந்த 4th பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. என்னென்னா, சிலபஸ் ஆஃப் த எக்ஸாமினேஷன் இஸ் சப்ஜெக்டட் டு சேஞ்ச் டில் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டில் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த தேர்வுக்கான
அறிவிப்பு வெளியில் வர்றவர்களும் எத்தனை தடவை வேணாலும் சிலபஸ் எப்படி வேணாலும் மாற்ற முடியும் அப்படின்றது டிஎன்பிஎஸ்சியிலேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இது வருஷம் கொடுக்கறதானே அப்படின்னு பார்த்தா வருஷம் கொடுக்குறாங்க. அதே சமயம் வருஷம் சிலபஸும் ஏதோ ஒரு வகையில் சேஞ்ச் ஆகுது. டிஎன்பிஎஸ்சி சமீப காலத்தில் ரொம்ப அன்பிரிடிக்டபுளாக போயிட்டுருக்கு இந்த எக்ஸாமினேஷனு. அந்த எக்ஸாமுக்கு ஒரு ஆஸ்பிரண்ட்டு தயாராகிற சிச்சுவேஷனுக்கு அடுத்த வருஷம் என்னென்னா அதை அப்படியே மாற்றுறாங்க. ஒரு வருஷம் அந்த எக்ஸாமுக்கு அவன் அடாப்ட் ஆகிறதுக்குள்ளார அடுத்த எக்ஸாமில் அதை வந்து என்னென்னா மாற்றுறாங்க. ஸோ அப்போ அந்த சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கிறது. ஸோ இப்போ இந்த வருஷமும் வந்து என்னென்னா சிலபஸில் எந்த லிட்ரரிக்கல் பார்ட்லேருந்து எடுக்கிறாங்க, யாரை தூக்குறாங்க, அல்லது வந்து இலக்கணம் பார்ட்டில் புதுசாக என்ன கொண்டு வராங்க, எதை எடுக்க போகிறாங்க, இந்த மாதிரி நம்மளுக்கு எதுவுமே தெரியல. ஸோ இந்த சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டால் தெரியல. ஆனால் இதனால் வருஷம் ஒவ்வொரு வருஷமும் சிலபஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறத வச்சு பார்த்தா இந்த வருஷமும் சிலபஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து என்னென்னா த சான்சஸ் ஆர் வெரி மோர். இந்த வருஷமும் நிறைய வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இதையும் ஆஸ்பிரன்ஸ் மனசில் வச்சு தான் ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ பொதுவாகவே நான் கிளாஸ் எடுக்கிற அகாடமியில் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாமே நான் ஒரு விஷயத்த சொல்கிறது உண்டு. என்னென்னா சப்ஜெக்ட் புக்ஸ் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் ரொம்ப வெறித்தனமாக படிச்சிடுறாங்க. அது கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாயிண்ட்டும் எந்த புக்கில் எத்தனாவது பார்ட்டில் எந்த பேஜில் இருக்குன்றது முதற்கொண்டு சொல்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு காலையில் என்ன முக்கியமான விஷயம் நடந்தது அப்படின்னு கேட்டால் கூட அவங்களுக்கு வந்து தெரியறதில்ல. ஒரு சப்ஜெக்ட்டு அப்படின்றத நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு கிணத்து தண்ணி மாதிரி வச்சுக்கலாம். அது மேக்ஸிமம் அந்த ரெஃபரன்ஸ் புக்கு, சப்ஜெக்ட் புக்ஸு இதுக்குள்ளேயே தான் இருக்கும். நம்ம எப்போ வேணாலும் அதை எடுத்துக்கலாம். ஆனால் நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி கிடையாது. அது வந்து என்னென்னா ஆற்று தண்ணி மாதிரி. ஸோ ஒன்ஸ் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸ் போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அதை கரெக்டாக நம்ம கேப்சர் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சிச்சுவேஷனில் இன்றைக்கி வந்து என்னென்னா ஆஸ்பிரன்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் மீட் அகாடமி எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நாங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்னென்னா ஒவ்வொரு வீக்கும் கொடுத்துருவோம். அந்த வீக்கோட அதாவது இப்போ டிசம்பர் இருக்குது அப்படின்னா டிசம்பர் 1 டிசம்பர் 7 இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். இது எல்லாமே வாரத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? டெய்லி வராது. என்ன காரணம், வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வர்றதில்லை அப்படின்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வராது. அப்படி நம்ம டெய்லி 10-15 கரண்ட் அஃபேர்ஸ் தரணும் அப்படின்னா அதுக்காக வேண்டியே நம்ம வந்து என்னென்னா எக்ஸாமுக்கு ரிலேட் இல்லாத தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு நாளைக்கு 100 டேட்டா கூட கொடுத்துக்கலாம். ஆனால் இந்த டேட்டா எல்லாத்தையுமே திரும்ப எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணணுன்றனால ரொம்ப கட் ஷார்ட்டாக இருக்கணும். நம்மளுக்கு எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அந்த அளவில் ரொம்ப ஷார்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ அதனால தான் என்னென்னா அந்த வாரம் ஃபுல்லாக நடந்ததை நாங்கள் வந்து என்னென்னா கட் ஷார்ட் பண்ணிவிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து என்னென்னா உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவோம். அது வந்து டெலகிராம் சேனலில் உங்களுக்கு பிடிஎஃபாகவும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? எனக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியில் ஒரு 6 வருஷத்துக்கு மேலே எனக்கு வந்து என்னென்னா அனுபவம் இருக்குது. நான் சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், மெண்டாராகவும் இருக்கேன். ஸோ இந்த அனுபவங்கள்லாம் வச்சு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாலேயே எக்ஸாம்ஸ் மீட் அகாடமி வந்து என்னென்னா ஆஃப்லைனில் இருந்துச்சு. இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இது ஆன்லைன்லேயும் கொண்டு வந்திருக்கோம். டெலகிராம் சேனல்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்கு நாங்கள் கொடுத்துட்றோம். அதுலேயும் உங்களுக்கு வந்து என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃபாக வந்துடும். ஆனால் பிடிஎஃபை மட்டும் பார்த்துடாதீங்க. ஏன்னா அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனாக தான் நாங்கள் யூடியூப்பில் நிறைய போடுவோம். ஒரு கரண்ட் அஃபேர்ஸே இருக்குது அப்படின்னா கூட அதுக்கான பேக்ரவுண்ட் நியூஸஸ் எல்லாமே நாங்கள் போடுவோம். ஸோ இவ்வளோ நாளாக எக்ஸாம்ஸ் மீட் அகாடமி ஆஃப்லைனில் இதை நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட வந்து என்னென்னா யூடியூப்பில் உங்களுக்கு கிடைக்கும். பிடிஎஃப்பும் உங்களுக்கு வந்து என்னென்னா டெலகிராமில் ஷேர் பண்ணுவோம். இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஆனால் பிடிஎஃப்பை விட நீங்கள் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் இன்றைக்கி வரக்கூடிய டைனமிக்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன். தேர்வுனுடைய ஒவ்வொரு பார்ட்லேயும் வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் நீங்கள் அவைல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.